அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜோதிட சூட்சமம் பகுதி 21. இது ஸ்பெஷல் வீடியோ. என்னுடைய கிளைண்ட் கிட்ட சொன்ன விஷயத்தை தான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லுங்கள் சார். அப்புறம் எங்கள் அம்மாவுடைய ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லுங்கள் சார். அப்புறம் எங்கள் அம்மாவுடைய ஜாதகத்தை பயன்படுத்தி என்னை பற்றி மீண்டும் பலன்களை சொல்லவும் என்று கேட்டார் வந்த கிளைண்ட்டு. இதற்கு நானும் ஓகே என்று சொன்னேன். யார் ஜாதகமாக இருந்தால் நமக்கு என்ன, என்னுடைய ஃபீஸ் 2000 rupees. என்னுடைய ஃபீஸ் 2000 rupees வாங்கின பிறகு தான் நான் ஜாதகமே பார்ப்பேன். எனக்கு பேமெண்ட் ஃபஸ்ட்டு, என்னுடைய கிளைண்ட்டு ஜாதக பலன்கள் நெக்ஸ்ட்டு. ஓகே, குட். ரிஷப லக்னம் என்னுடைய கிளைண்ட்டு ஜாதகம். அவங்க அம்மாவுடைய ஜாதகம் கொடுத்தார், அது விருச்சிக லக்னம். இப்போ அவங்க அம்மாவுடைய விருச்சிக லக்னத்திற்கு 5ஆம் இடம் மீன லக்னம். அதாவது ரிஷப லக்னம், விருச்சிக லக்னம், மீன லக்னம் வைத்து இந்த வீடியோ மூலமாக ஜாதக பலன்கள் எடுத்து சொல்ல போகிறேன். அதனால தான் இது ஸ்பெஷல் வீடியோ என்று சொன்னேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த கிளைண்ட்டு என்னுடைய அனைத்து வீடியோவும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நபர். அது மட்டும் இல்லை, மற்றவங்களுடைய ஜாதகத்தையும் கொடுத்து அதற்கு ஃபீஸும் கொடுத்து ஜாதகம் பார்த்தவர். அதுவும் ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்த்த நபர் இவர். நான் வீடியோக்குள்ளே போவதற்கு முன்னாடி இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இந்த வீடியோவை ரொம்ப கேஷுவலாக பாருங்கள், எந்த நோட்ஸும் எடுக்காதீங்க. அனைத்துமே என்னுடைய ஜோதிட புத்தகத்தில் உள்ளது. தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளவும். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் அனைத்து ஜோதிடர்களுக்கு ரொம்ப முக்கியம். கிளைண்ட்டு ஜாதகத்தை பார்த்த உடனே ஜஸ்ட் 3 seconds ரொம்ப ஈஸியாக பலன்கள் எடுத்து சொல்ல முடியும். ஓகே, ஈஸியாக பலன் சொல்லாங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம ஜோதிட புத்தகத்தை வாங்கி பயன்படுத்துங்க. அதுக்காக சொல்ல வரேன், சரிங்களா? சரி, ஜோதிடத்துக்குள்ளே தான் ஜோதிட உலகமே இருக்குது. அந்த ஜோதிட உலகத்தை பயணம் செய்கிறவன் நான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ஆர்வத்துடன் கற்றுக்கிட்டால் அதில் முழு வெற்றி பெறலாம். சீக்கிரமாக யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா உயிரை கொடுத்தாவது காப்பாற்றணும் என்று நினைக்கிறவன் நான். நமக்கு கீழே இருக்கின்ற ஜோதிட மாணவர்களுக்கு உதவி செஞ்சால் நமக்கு மேலே இருக்கின்ற நவகிரகங்கள் நம்மளை சந்தோஷமாக வாழ வைக்கும். முதலையே புத்திசாலித்தனமாக சிந்திக்கிறவன் தான் ஜோசியர். நடந்து முடிஞ்ச விஷயத்தை பின்னாடி சிந்திக்கிறவன் தான் ஜாதகர். என்ன நான் சொல்கிறது கரெக்டா? என் திறமை என்ன என்பது என்னை விட என்னுடைய மனசாட்சிக்கு தான் அதிகம் தெரியும். யார் யாருக்கு எந்த தொழில் பிடிச்சிருக்கோ அந்த தொழில் அவங்க தான் ஆசைப்பட்டு தேர்ந்தெடுக்கணும். மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் எப்போ வேண்டுமானாலும் வரலாம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரலாம். ஆண்டவன் நம்ம கூட விளையாடலாம், ஆனால் நம்ம ஆண்டவன் கூட விளையாடக்கூடாது. ஆண்டவனை எதிர்க்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் எந்த மனுஷ சக்திக்கும் கிடையாது. இறைவன் நமக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தால் மற்றொரு நபர் மூலமாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார். மக்களோடு விளையாடுவது இறைவனுக்கு பொழுதுபோக்கான விஷயம். பிரச்சனை வரும்போது இறைவனை மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நமக்கு பிரச்சனை கொடுக்கிறார். வாழ்க்கையில் கடைசி நம்பிக்கை போன பிறகும் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது கடவுள் நம்பிக்கையை வைத்து தான். எல்லா மனிதர்களுக்கும் வேதனை இருக்கும்போது தனக்கு வேண்டியவங்களை மட்டும்தான் கூப்பிடுவாங்க. அதில் சில பேர் மட்டும்தான் தன்னுடைய ஜாதகத்தை வைத்து ஜோதிடர்கிட்ட ஜாதக பலனை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. பிரச்சனை என்று வரும்போது தான் கடவுளை நம்புவாங்க. வாகனம் ரிப்பேர் என்று வரும்போது தான் மெக்கானிக்கை நம்புவாங்க. வியாதி என்று வரும்போது தான் மருத்துவரை நம்புவாங்க. ஜாதக பொருத்தம் என்று வரும்போது தான் ஜோதிடரை நம்புவாங்க. பெற்றவங்க அவங்க குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு முக்கிய காரணமே அறிவு வளர்த்துக்கணும், உலகத்தை புரிஞ்சிக்கணும்,
இதை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க கற்றுக்கணும். தன்னுடைய சுய முயற்சியில் வாழ்க்கையில் வெற்றி பெற்று சமுதாயத்தில் சாதிக்கணும். குடும்பத்தில் நல்ல பெயர் எடுத்தாலே அந்த குடும்பத்தை நல்லபடியாக நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை தானாகவே வந்துவிடும். இதுதான் பெற்றவங்க தங்களுடைய பிள்ளைகள் மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ள எதிர்கால வாழ்க்கை கனவு. ஓகே, குட். வாங்க, இப்படியே பேசினா இருப்பேன். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோ தலைப்பின்குள்ளே போவோம். ஜோதிட சூட்சமத்தை பார்ப்போம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். இப்போ என்ன பலன் சொல்லலாம்? வெரி சிம்பிள். என்னுடைய ஸ்டைலில் சொல்லணும்னா எனக்கு ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதும். லக்னம் சூரியன் சாரம் பெற்று சூரியன் பாதக ஸ்தானத்தில் இருப்பதால் தலையில் முடி கொட்டும் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த ஜாதகருடைய தலையில் ஃப்ரண்ட்டில் முடி கம்மியாக இருக்குங்க, முடி கொட்டிகிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். ஆமான்னு சொன்னார். இந்த பலன் மட்டும் இல்லை, நான் சொல்கிற பலன் அனைத்துக்குமே ஆமான்னு தான் சொன்னார். ஓகேங்களா, ஒரு பலன் கூட மிஸ் ஆகலை. சரி, அடுத்து லக்னம் நின்ற சாரநாதனோ சந்திரன் நின்ற சாரநாதனோ சேர்க்கை பெற்று பாதகஸ்தானத்தில் இருப்பதால் ஜாதகர் அதிர்ஷ்டம் இல்லாதவர். பிரச்சனையும் கவலையும் தோல்வியும் அதிகம் சந்திப்பார். அது 9ஆம் இடமாக இருப்பதால் ஜாதகருக்கும் தந்தைக்கு ஒத்து வராது, ஜாதகருக்கு தந்தை பிடிக்காது என்று சொல்லணும். ஓகே, அடுத்து 1, 6 அதிபதி சுக்கிரன், அவர் நின்ற சாரநாதன் செவ்வாய் 6இல், அது 6ஆம் அதிபதியுடைய மூலத்திரிகோண வீட்டில் இருப்பதால் ஜாதகருக்கு சக்கர நோய் ஏற்படும். ஜாதகருக்கு சக்கர நோய் உண்டு என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லக்னாதிபதி நின்ற சாரநாதன் 6இல் இருப்பதால் ஜாதகர் வேலைக்கு போவார். ஆனால் அது லக்னாதிபதிக்கு பாதகஸ்தானமாக வந்து கேதுவுடன் இருப்பதால் கிடைக்கும் வேலை ஜாதகருக்கு பிடிக்காது. மேலும் 6ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சாரம் பெற்று 6இல் கேதுவுடன் இருப்பதால் தனக்கு கிடைத்த வேலை தனக்கு வேண்டாம் என்று ஜாதகர் சொல்லிவிடுவார். அடுத்து 4ஆம் அதிபதி சந்திரன் சாரம் பெற்று சந்திரனுக்கு தொடர்பு இருப்பதால் தாயாருக்கு நிச்சயமாக பெண் சகோதரிகள் உண்டு. மேலும் ஜாதகருக்கு வாகனம் ஓட்ட தெரியும் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. திக்பலம் இழந்து மாந்தியுடன் சேர்க்கை பெற்று பாதிக்கப்பட்ட லக்னாதிபதி, அது சந்திரனுக்கு சஷ்டாஷ்டகமாக இருப்பதால் ஜாதகர் ரொம்ப எளிமையாக வாழ விரும்பக்கூடியவர். விலை உயர்ந்த வாகனமோ விலை உயர்ந்த பொருட்களோ ஜாதகர் வாங்க விரும்ப மாட்டார். தன்னுடைய உடம்பில் இந்த பாடி ஸ்ப்ரே கூட பயன்படுத்த மாட்டார் என்று சொல்லணும். அடுத்து திக்பலம் இழந்து லக்னாதிபதியுடன் மாந்தி சேர்க்கை பெற்று 4ஆம் இடத்தை பார்ப்பதால் ஜாதகர் குடியிருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது. தாய் வழி உறவினர்களை ஜாதகர் நம்பக்கூடாது என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். லக்னாதிபதிக்கு 9இல் கேது, அது லக்னாதிபதிக்கு பாதகஸ்தானமாக இருப்பதால் ஜாதகருக்கு தந்தையை பிடிக்காது. இருவருக்கும் ஒற்றுமை இருக்காது. அப்பா அம்மா திருமண வாழ்க்கை பாதிக்கும். தாய் தந்தை ஒற்றுமை குறையும், பேச்சுவார்த்தையும் குறையும், பகையும் ஏற்படும். இருவரும் சேர்ந்து எந்த சுப காரியத்திலும் கலந்து கொள்ள மாட்டாங்க என்று சொல்லணும். அடுத்து 1, 6 அதிபதி சுக்கிரன் மாந்தியுடன் சேர்க்கை, அதற்கு திரிகோணத்தில் கேது சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பதால் ஜாதகர் அடல்ட் மூவி, ப்ளூ ஃபிலிம், காம உணர்ச்சி தூண்டக்கூடிய திரைப்படங்கள் விரும்பி பார்ப்பார் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். குரு சந்திரன் சேர்க்கை, அதற்கு சஷ்டாஷ்டகமாக சுக்கிரன் மாந்தி இருப்பதால்
இந்த பிரேஸ்லெட்டு, மோதிரம், செயின், தங்க நகைகள் எதுவும் ஜாதகர் பயன்படுத்த மாட்டார். அடுத்து 3ல் குரு சந்திரன், அதற்கு 7ல் சூரியன் புதன் இருப்பதால் ஜாதகர் தன் கையில் கை கடிகாரம் அதிகம் பயன்படுத்த மாட்டார். கை கடிகாரம்னா வாட்சின்னு சொல்ல வரேன், சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு, லக்னாதிபதி மாந்தியுடன் சேர்க்கை பெற்று காமத்திரிகோண ராசியில் உண்டு. மேலும் 3ல் குரு சந்திரன், அதற்கு 7ல் புதன் சுகஸ்தான அதிபதியுடன் இருப்பதால் பிறர் மனைவி மீது ஜாதகர் தாம்பத்திய உறவு வைத்துக்கொள்ள விரும்புவார். கிடைக்கும் வாய்ப்பு தவற விடமாட்டார். அழகான பெண்கள் மார்பகத்தை கண்டால் அந்த ஆசைகள் தூண்டும். பண செலவு பற்றி கவலைப்பட மாட்டார் என்று சொல்லணும். ஓகே. நெக்ஸ்ட், ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இது அவங்க அம்மா ஜாதகம், சரிங்களா? அதான் பெண் போட்டிருப்பேன் நடுவில் ராசி கட்டத்தில். ஓகே. ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். 2, 5 அதிபதி குரு 7ல் இருந்து லக்னத்தை பார்ப்பதால் இளமையில் திருமணம் உண்டு. 5ஆம் அதிபதி 7ல் இருந்து 9ஆம் அதிபதி சாரத்தில் இருப்பதால் குழந்தை பாக்கியம் உண்டு. 7ல் தனித்த குரு சந்திரன் சாரத்தில் இருப்பதால், அது பாதகாதிபதி சாரத்தில் இருப்பதால் திருமண வாழ்க்கை சிறப்பில்லை. ராகு மாந்திக்கு வீடு கொடுத்த அதிபதி 2ல் இருந்து பாதகாதிபதி தொடர்பு இருப்பதால் குடும்பத்தில் துர்மரணத்தில் இறந்து போன நபர்கள் உண்டு. இளம் வயதில் விதவை பெண்கள் உண்டு என்று சொல்லணும். ஓகே. நெக்ஸ்ட், ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 7ல் குரு, அவர் 5ஆம் அதிபதியாக வந்து லக்னத்தை பார்ப்பதால் முதல் குழந்தை ஜாதகி மேல் ரொம்ப பாசம் உண்டு என்று சொல்லணும். முதல் குழந்தை யாரும் இல்லைங்க, இதோ இந்த ஜாதகர் தான், சரிங்களா? ஓகே. 4ல் கேது, 4ஆம் அதிபதி நீசம் பெற்று லக்னாதிபதியுடன் இருப்பதால் ஜாதகியுடைய அனைத்து சுகமும் பாதிக்கும். 6ல் சனி நீசம், இதில் 1, 6 அதிபதி செவ்வாயும் இருப்பதால் ஜாதகி நோயாளி, நீண்ட வருடமாக நோய் ஏற்படும் என்று சொல்லணும். அடுத்து 8ஆம் அதிபதிக்கு சூரியன் சந்திரன் தொடர்பு. இதில் ஒருவருக்கு 6ல் இருக்கும் சனி தொடர்பு இருப்பதால் ஜாதகிக்கு 2 கண்களுக்கும் அறுவை சிகிச்சை நடக்கும் என்று சொல்லணும். ஓகே. நெக்ஸ்ட், ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 2ஆம் அதிபதிக்கு விருச்சகத்தில் தொடர்பு இருப்பதால் ஜாதகியுடைய குடும்பத்தில் எதிரிகள் தொல்லை உண்டு. குடும்ப நபரே எதிரியாக மாறுவாங்க. அது விருச்சக லக்னமாக இருப்பதால் ஜாதகிக்கு பல முறை அறுவை சிகிச்சை நடக்கும் என்று சொல்லணும். ஓகே. நெக்ஸ்ட், 5ஆம் அதிபதி நின்ற சாரநாதன் 8ல், அவர் பாதகாதிபதி சந்திரனாக வந்து 8ஆம் அதிபதிக்கு தொடர்பு இருப்பதால் ஜாதகிக்கு கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லணும். ஓகே. நெக்ஸ்ட், 4, 12 அதிபதிகள் மகர ராசியில் தொடர்பு. இதில் ஒருவருக்கு லக்னாதிபதி தொடர்பு இருப்பதால் வீடு அருகில் சுடுகாடு இருக்கும். சாவு ஊர்வலம் ஜாதகியுடைய வீடு வழியாகத்தான் செல்லும் என்று சொல்லணும். ஓகே. நெக்ஸ்ட், ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 9ஆம் அதிபதி 8ல் மறைவு பெற்று ராகு மாந்திக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் தொடர்பு இருப்பதால் ஜாதகிக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் இல்லை. மாங்கல்ய பலம் குறைவு. ஜாதகி விதவை ஆவாள் என்று சொல்லணும். இப்போ இதே இன்னொரு மெத்தடில் சொல்கிறேன். சூரியனுக்கு திரிகோணத்தில் பாவகிரகம் சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், ராகு, இத்துடன் புதன், ஏன்னா புதன் தான் கழுத்து, சரிங்களா? சூரியனுக்கு திரிகோணத்தில் சனி, செவ்வாய், ராகு, புதன் தொடர்பு. இதில் கால புருஷனுக்கு 3ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியும் தொடர்பு இருப்பதால் கழுத்தில் தாலி கயிறு தங்காது. இளம் வயதில் விதவை ஆவாள் என்று சொல்லணும். பெண் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு சஷ்டாஷ்டகமாக சந்திரன், ராகு இருப்பதால்
ஜாதகிக்கு பெண்கள் மூலமாக எதிரி உண்டு. மேலும் ஜாதகியுடைய தாம்பத்திய வாழ்க்கை நீண்ட வருடம் நீடிக்காது என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். லக்னமும் சந்திரனும் சஷ்டாஷ்டகம். மேலும் லக்னாதிபதி நீச கிரகத்துடன் இருப்பதால் ஜாதகிக்கு எளிதில் ஏமாறுவாள். அதாவது ஜாதகி எளிதில் ஏமாறுவாள், எளிதில் நம்பிக்கை துரோகம் நடக்கும். அப்பாவியாக இருப்பாங்க என்று சொன்னேன். உலகம் தெரியாத ரொம்ப அப்பாவியாக இருப்பாங்க, யார் என்ன சொன்னால் நம்புவாங்க சொன்னேன். அதான் அப்படியே தான் இருக்காங்க எங்கள் அம்மா. யார் என்ன சொன்னால் அப்படியே நம்புகிறாங்க சார் சொன்னார். நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஆமாம் தவிர இல்லை சார், நீங்கள் சொன்ன ஒரு பலன் கூட மிஸ் ஆகலை சார், எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு சொன்னார். ஓகேங்களா, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார் அந்த கிளைண்ட்டு. சரி, அடுத்து 7ல் தனித்த குரு. அவருக்கு வீடு கொடுத்த அதிபதி தன்னுடைய பாவத்திற்கு பாதகஸ்தானத்தில் இருப்பதால் ஜாதகிக்கு திருமண விஷயத்தில் விருப்பம் இருக்காது. திருமணக்கலை முகத்தில் இருக்காது. பிறருக்காக திருமணத்திற்கு ஒத்துக்கொள்வாள். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லை. இல்லற வாழ்க்கையில் சுகம் இல்லை. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை. பிரச்சனைக்குரிய வாழ்க்கை துணை தான் அமையும். வாழ்க்கை துணை மூலமாக அதிகம் கஷ்டப்படுவாள் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். இப்போது மீன லக்னங்க வந்துட்டேன். அதாவது அம்மாவுடைய லக்னம் விருச்சக லக்னமா, அதுக்கு 5ஆம் இடம் மீன லக்னம். அதனால் இப்போ மீன லக்னத்தை வச்சு பலன் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, சரி. லக்னாதிபதி நின்ற சாரநாதன் 4லிருந்து காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியும் தொடர்பு இருப்பதால் தாயார் நோயாளி. லக்னாதிபதி நின்ற சாரநாதன் 4ல் திக்பலம் பெற்று 4ஆம் அதிபதி தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு சொந்த வீடு அமையும். 9ஆம் அதிபதியும் சூரியனும் நெருப்பு ராசியில் இருப்பதால் தந்தை கோபக்காரர், பிடிவாதக்காரர். இந்த இருவருக்கும் லக்னத்திற்கு பாதகாதிபதிகள் தொடர்பு இருப்பதால் குடும்ப நபர்கள் தந்தையை கண்டு பயப்படுவார் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். லக்னாதிபதி 3ல் சந்திரன் சாரத்தில் இருப்பதால் ஜாதகர் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார். சந்தேக குணம் அதிகம் உண்டு. அது 5ஆம் அதிபதியின் சாரமாக இருப்பதால் மனசுக்குள் ஏற்படும் சந்தேகத்தை தீராத வரைக்கும் மன நிம்மதி தராது, மனக்குழப்பம் ஏற்படும் என்று சொல்லணும். அடுத்து கேது நின்ற வீட்டின் அதிபதி நீசம் பெற்று 2ஆம் அதிபதியுடன் 2ல் இருப்பதால் குடும்பத்தில் கரு சிதைவு, கரு கலைப்பு ஏற்படும். பல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஜாதகருக்கு அதிகம் கொடுக்கும் என்று சொல்லணும். 2, 12ல் பாவ கிரகங்கள் இருப்பதால் அசுப செலவுகள் அதிகம் ஏற்படும் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். 4ல் திக்பலம் பெற்ற கிரகம், 10ல் திக்பலம் பெற்ற கிரகம். இந்த இருவருக்கும் 4ஆம் அதிபதி தொடர்பு உண்டு. மேலும் 4ஆம் அதிபதியும் சந்திரனும் குரு வீட்டில் தொடர்பு இருப்பதால் அம்மா நல்லவங்க, கடவுள் பக்தி உடையவங்க, சுப காரியத்தில் அதிகம் கலந்து கொள்ளணும் என்று விரும்பக்கூடியவங்க என்று சொல்லணும். லக்னத்திற்கு 12ல் பாவகிரகம், லக்னாதிபதிக்கு 12ல் பாவகிரகங்கள் சேர்க்கை இருப்பதால் ஜாதகருக்கு இரவில் சரியாக தூக்கம் வராது, நிம்மதியான தூக்கம் இருக்காது, அசுப செலவுகள் அதிகம் ஏற்படும், கால் பாதத்தில் வலிகள் ஏற்படும் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். 7ல் மாந்தி. மேலும் 2, 4, 7, 9, 11 அதிபதிகள் அனைவரும் லக்னாதிபதிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் மூலமாக குடும்ப வாழ்க்கையும் தாம்பத்திய வாழ்க்கையும் இல்லை. ஜாதகருடைய வம்சம் ஜாதகரோடு அழியும். சொந்தக்காரங்க மூலமாக ஜாதகர் பாதிக்கப்பட்டவர். குடியிருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது. கடைசி காலம் வரை ஜாதகர் தனியாகத்தான் வாழக்கூடியவர், தனியாக தான் வாழ்ந்து இறக்கணும். மேலும் 10ஆம் அதிபதியும் கர்மக்காரனும் 8ஆம் அதிபதிக்கு தொடர்பு ஏற்பட்டு பார்வை மூலமாக கடகத்திற்கு தொடர்பு இருப்பதால் தாய் வழி உறவு மூலமாக
சாபம், தோஷம், கண்டிஷ்டி, செய்வினை கோளாறு, குலதெய்வ குற்றம் உண்டு. சொத்துக்காக சொந்த பந்தங்களே பகையாக மாறிவிடும். அவங்க கூட பகை ஏற்படும் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட்டு லக்னாதிபதி குரு 3ல் தனித்து இருந்து, தனித்து இருந்துன்னு அர்த்தம் அதோட எந்த கிரகம் சேரக்கூடாது, அதுதான் முக்கியம். லக்னாதிபதி குரு 3ல் தனித்து இருந்து அவருக்கு வீடு கொடுத்த அதிபதி சுக்கிரன் தனக்கு பாதகஸ்தானத்தில் இருப்பதால் 3ஆம் பாவம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஜாதகருக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஒற்றுமை இருக்காது, பிரச்சனைகள் ஏற்படும். தாயாருக்கு மருத்துவ செலவுகள் அதிகம் ஏற்படும். ஜாதகருக்கு சந்தேக எண்ணமோ சந்தேக குணமோ அதிகம் உண்டு. கனவு பயமோ எதிர்கால வாழ்க்கை பயமோ ஏற்படும். கை விரலில் அடிப்படும், விரல் வீக்கம், நகை சுத்தி ஏற்படும். கால் விரலில், அதாவது கால் இந்த விரல் பாதத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மழை டைமில் பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தமான புண்கள் ஏற்படும். ஜாதகர் நகையை பயன்படுத்த மாட்டார். காம உணர்ச்சிகள் அதிகம் உண்டு. கள்ள தொடர்பு, கள்ள உறவு பல பேருடன் ஏற்படும். இளம் வயதில் சுய இன்பம், கைப்பழக்கம் ஏற்படும். சொல்லுவாங்கள்ல, பிஞ்சிலேயே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பிஞ்சிலேயே பழுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இதான் அர்த்தம். சரிங்களா? இது நிச்சயமாக அவரே சொன்னார். சொன்ன உடனே 6-7 பேர்கிட்ட போயிட்டு வந்திருக்கேன் சொன்னார். ஏதோ சபரிமலை கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஸ்ட்ரிச்சிட்டே சொல்கிறார் நம்மக்கிட்ட. ஓகேங்க, வீடியோ நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுடைய ஜோதி நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே, குட், தேங்க்யூ. மறுபடியும் வேறு ஒரு வீடியோ தலைப்பில் விரைவில் சந்திப்போம். வணக்கம்.